எல்லாருக்கும் வணக்கம். உடேஸ் ரிவ்யூவில் இது வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும் தான் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால் வீடியோஸ் இனிமேல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பேக்ரவுண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? ஸோ இதுதான் நாங்கள் புது செட்டப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பின்னாடி அரைஞ்சிட்டு இருக்க லைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமுத்தி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து ஒரு ஃபாக்ஸனோட பிராண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட எல்இடி ஃப்ளட் லைட் 50 வாட்ஸ் லைட் இது. ஸோ இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இதோட லூமினஸ் வந்து ஒரு 90 வாட்ஸ். இது 120 டிகிரி வைட் ஆங்கிளில் வந்து இதோட பீம்ஸ் வந்து லைட் ஆகும். அப்புறம் இங்கே கொஞ்சம் கெல்வின்ஸ் இருக்குது. கலர் கெல்வின் 3000 to 200 கெல்வின் ஒயிட் கலரில். அப்புறம் கலரில் வந்து 6000 to 200 கெல்வின் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இது வந்து ஒரு 50,000 ஹவர்ஸோட லைஃப் இருக்குது எல்இடி பல்ப்ஸுக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் ஃப்ரேம் வந்து 2 கலரில் வரும். ஒயிட் ஒன்று வரும், பிளாக் ஒன்று வரும். இது வந்து ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது ஃப்ரேம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தோம்னா அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ இந்த பேக் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு. ஒரு சிம்பிள் பாக்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணது வந்துருச்சு. ஸோ இதுதான் எல்இடி. இந்த எல்இடியில் ரிமோட்டெல்லாம் இருக்குது கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சரி பார்ப்போம் வேறு என்ன இருக்குதுன்னு. அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த எல்இடி லைட் பேனல். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம லைட்ஸ் இருக்குது, மல்டி கலர் எல்இடி லைட்ஸ். ஸோ ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். பின்னால் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது வேணும்னா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு ரிமோட் வருது. இந்த ரிமோட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, அப்புறம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு இந்த லைட்டை வந்து பவர் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு இதை டெமோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சிம்பிளான லைட். வாங்க இப்போ அதோட டெமோஸுக்கு போகலாம். ஸோ வீடியோ பர்பஸுக்கோசரம் நான் ஒரு 2-pin ப்ளக்கை வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். நான் கனெக்ட் பண்ணி டெமோ காமிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ப்ளக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் இதில் ஒரு நட் இருக்கும், அப்புறம் ஒரு போல்ட், சின்ன போல்ட் இருக்கும். ஸோ சைடில் வச்சுட்டு மேலே இருக்க கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஒரு ப்ளக்குக்கான பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் இப்போ நம்ம இந்த 2 வயர்ஸை போடுவோம். டைட் பண்ணதுக்கப்புறம் பெரிய அந்த பிளாஸ்டிக் சப்போர்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுவோம் ப்ளக்கை. ஸோ இப்படி செக்யூர் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சின்ன நட்டு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போது ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு லைட்டோட கேபிளில். இப்போது நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த லைட். இந்த லைட்டுக்கு நம்ம பார்த்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இதில் வந்து சில ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. 16 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒன்றுனா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டுலேருந்து போவோம். இது ரெட் ஷேட். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது ஆரஞ்ச், எல்லோ. அப்புறம் திரும்பி மேலே வந்தோம்னா க்ரீன், ப்ளூ ஷேட், இது ஒரு ப்ளூ. அப்புறம் திரும்பி மேலே வந்தோம்னா இது ஒரு ப்ளூ, இது ஒரு பர்பிள், வயலட், பிங்க். இதுதான் வந்து அந்த லைட்டோட ஷேட்ஸ். இந்த லைட்டில் வந்து ஒயிட் கூட இருக்குது. ஸோ இதுதான் ஒயிட். ஸோ இதுதான் ஒயிட்.
இதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, லைக் ஃப்ளாஷ், ஸ்ட்ரோப், ஃபேட், ஸ்மூத்துன்னு ஒன்றா பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ளாஷ். இங்கே கொடுத்துருக்க பட்டன்ஸை வச்சு அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இது டிக்ரீஸில் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோபு போகும். ஸோ இதுதான் ஸ்ட்ரோப். ஃபேடு போகும். ஸோ இதுதான் ஃபேட். ஃபேடில் வந்து எல்லா கலரும் ஸ்லோவாக ஃபேட் ஆகி போகும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்மூத்துன்னு இருக்குது. ஸ்மூத் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ளாஷு ஸ்மூத்து ஒன்றா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ வேணும்னா இதை ஸ்பீடை வந்து இங்கேருந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதை ஸ்மூத். அப்புறம் இதில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, எந்த கலர் வேணுனாலும் போட்டுட்டு அந்த கலரோட அந்த கலரோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல் டிக்ரீஸ் ஆகும், இது ப்ரெஸ் பண்ணாக்க ஃபுல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த லைட்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த Foxsun LED லைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பேக்ரவுண்டை பற்றி கூட என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வர லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அவ்வளோ எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.